சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணியோட முகத்திரை கிளியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. ரோஹிணி கர்ப்பமாக இருக்கா. வாமிட் பண்ணதுக்கே அவள் கர்ப்பம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு 2 கட்டப்பை நிறையா மாங்காய் அது இதுன்னு வாங்கி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, விஜய் நீ ரொம்ப சந்தோஷப்படாத, கடைசி ஏதாச்சும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமாயிரும். ஃபஸ்ட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டு வரட்டும். மனோஜ் நீ ஹாஸ்பிட்டலுக்கு ரோஹிணியை கூட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ வருவாங்க. வந்து நம்ம ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் சொல்லாமல் டல்லாக அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆனால் மனோஜ் மூஞ்சி ஹாப்பியாக தான் இருக்குது. உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கேட்குறாங்க. அவர் ரோஹிணி சொல்ல ட்ரை பண்ணுறா. அதுக்குள்ளே விஜயா சொல்கிறாங்க, என்ன எதுவும் சத்து குறைவுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் உன்னை நான் தேர்த்திடுவேன், நல்ல சத்தன ஆகிறத கொடுத்து உன்னை நல்லா தேர்த்திடுவேன், நீ கவலைவே படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு எதாவது வயிறு பசிக்க எதுவும் சாப்பிடணும் போல இருக்கா, சொல்லு நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவளை ரொம்ப தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க விஜயா வந்து. ஆனால் நம்ம ரோஹிணி ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, அவர் ரோஹிணி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறா, விஜய் நீ கொஞ்சம் வாய மூடு, அவள் என்னதான் சொல்கிறா அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணிட்டு கேட்காங்க, என்னம்மா என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை நான் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு. என்ன கர்ப்பமாக இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி அம்மா, ஐயோ இது தெரியாமல் நான் 2 கட்டப்பை நிறையெல்லாம் மாங்காய் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் நீ எதுக்கு அப்போ சந்தோஷமாக இருக்க, ஹாஸ்பிட்டலில் ஏதோ குட் நியூஸ் சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கியே என்ன அப்படின்னா, இல்லை கர்ப்பமாக இல்லைன்னா என்ன இனி ஆகிக்கிட வேண்டியதான், அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது, அதனால தான் நான் நார்மலாக இருக்கேன், வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ பயந்தேன், இப்போ ஒரு பிரச்சனை இல்லைல்ல அதனால தான் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து டல்லாகவே இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கர்ப்பமாக இருக்கிறனால தான் நம்ம விஜயை வந்து தாங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் அப்பாவை பற்றி எதுவும் கேட்காம இருந்தாங்க. இப்போ வந்து அவள் ரோஹிணி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம அப்பாவை பற்றி கேட்பாங்க, மலேசியாவிலேருந்து இன்னும் வரலையா, உன்னை பார்க்க வரலையா, அது இதுன்னு கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பயந்துட்டு இனி என்ன ட்ராமா பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணி. மறுபடியும் நம்ம பார்வதி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நான் தூக்க முடியாமல் 2 கட்டப்பை நிறைய மாங்காய் தூக்கிட்டு வந்தேனே, சந்தோஷமான விஷயத்த கேட்டோன்னே இப்படி ஆகி போச்சு, நீ இந்த மாங்காவை என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீனாவுக்கு தேவைப்படும், மீனாவுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ன முத்து மீனா மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கை கொடுக்குறாங்க. நம்ம மீனாவுக்கு போய் வாழ்த்துக்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னா ஐயோ நான் அப்படி சொல்லலை பார்வதிமா, நீங்கள் சும்மா எல்லாத்தையும் கையை கொடுத்துட்டே இருப்பீங்க போலே, என்னாச்சு உங்களுக்கு, அப்படிலாம் கிடையாது, மீனா வந்து நல்லா மாங்காய் ஊறுகாய் போடுவா, அதனால அவட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளவே விஜயா கோவம் வர வருது. மீனா மாசமாக இருக்காளோ அப்படின்னு கேட்ட உடனே நம்ம விஜயா மூஞ்சி வேறு மாதிரி மாறிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு குழந்தை யார் பிக்க போகிறா அப்படின்னா மீனா தான் கண்டிப்பாக பிறப்பா. ஏன்னா விஜயா ஓவராக மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்களா, கண்டிப்பாக அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்கு அப்படின்னு சொல்லி. சிறகடிக்க ஆசை சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.